கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, நீ மேன்மையாய் இருப்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல கவனிங்க, மனுஷங்க உங்களை மேன்மைப்படுத்தினாங்கன்னா ஒரு பிரச்சனை வரப்போகுது, உங்களை அவங்களையே கேவலப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தியாச்சுன்னா மேன்மை தான், அதை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறது எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது, எந்த மனிதர்களாலையும் தடுக்க முடியாது. நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவான். உபாகமம் 28வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதி, பூமியில் சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆண்டவர் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயம் மேன்மையாக வைப்பார். ஒரு காரியம் சொல்லட்டுமா? எந்த இடத்துல அவமானத்தையும் நிந்தையும் அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்மை. வேதம் சொல்லுதில்ல, நான் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து வந்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையே மேன்மை, உண்மையே மேன்மை. மத்தேயு 25:21 வசனம் 23 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆகையால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன்னை மேன்மையாக வைப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சின்ன சின்ன காரியத்திலையும் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஒரு சகோதரருடைய சாட்சி சொன்னால், என்னுடைய தாயார் கொடூரமானவர்கள். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? இவர் சொன்னார், என் தாயார் கொடூரமானவர்கள். ஏன்? நான் 1வது வகுப்பு படிக்கும் பொழுதே என் தகப்பனாரை இழந்து விட்டேன். என் தாயார் விதவையானார்கள். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அவங்கள பொல்லாதவர்களாய் காட்டி கொண்டார்கள். எங்கள் அம்மாட்ட யாரும் பேச முடியாது, அவ்வளவு கோபக்காரியாக தன்னை காட்டி கொண்டார்கள். ஹார்பரில், ஃபிஷ்ஷிங் ஹார்பரில் மீனை திருடி அதை வியாபாரம் செய்கிறது தான் எங்களுடைய வழக்கம். ஸோ நான் பெரிய பிள்ளை ஆகின பொழுது எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய குணம் எல்லாம் மாறிச்சு, சுவாபம் மாறிச்சு, என்னையும் மாற்றினாங்க. ஒரு சங்கு கம்பெனியில் என்னை சேர்த்து விட்டாங்க. கல்கத்தாவில் போனேன். அந்த கம்பெனியில் உண்மையாக இருந்தேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் முதலாளியாக இருக்குன்னு சொன்னார். உண்மையே என் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வந்தது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதாமத்தில் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தா யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்தினா. நெகேமியா 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தபடினால் ஆபிரகாமை மேன்மைப்படுத்தினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வெளிப்படுத்தல் 3:10 மரண பரிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அதுதான் மேன்மை. நீங்கள் உண்மையாக இருந்தால் மேன்மை வரும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உண்மையே மேன்மை என்னுடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.